சரிகமபா லிட்டில் ஜூனியர் சீசனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அழகாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் டவுன் பஸ் வாரம் வந்திருக்கு. அதில் நிறைய பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே அழகாக பாடியிருக்காங்க. அதில் அபிஷேகா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜட்ஜஸ் தான் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷரை அவங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, விஜய் ஆண்டனி அவர்களை பாடி முடித்ததும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு பல விஷயங்களை கேட்டுட்டு, கிட்டத்தட்ட 3rd 4th படிக்கக்கூடிய பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய திறமையா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காராம். தொடர்ந்து இவங்க நிறைய இதே போல் பண்ணணும்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அதோட இவர் பேசினது, அங்கே அபிஷேக் அவர்கள் பாடினது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஜட்ஜி எல்லாரும் அப்படின்னா, நீங்களே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருங்க அப்படின்னு அபிஷேக் அவர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை விஜய் ஆண்டனி அவர்கள் வழங்கியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருமே இப்போ அபிஷேக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இப்போ சூர்யா அவர்களுடைய படத்தில் சிம்பு அவர்கள் நடிக்க வேண்டிய இடத்துல இருந்ததை இப்போ அவர் நடிக்க போகிறாரு சூர்யா அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே அவர் கருப்பு இது போல் பல படங்களையும் தெலுங்கு ஹிந்தின்னு நடித்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இப்போ தமிழில் அடுத்ததாக அவர் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இப்போது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சிம்பு அவர்கள் நடிக்க வேண்டிய படத்தில் நடிக்கிறாரு. காலேஜை மையமாக பேசிக்காக வச்சு கதை எடுக்கிறதா இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரில, அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கிங் படத்தை இயக்குனர் ராம்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரா. இப்போது இதில் சூர்யா அவர்கள் அவர் கூட இணைய போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியானது மிகப்பெரிய அளவில் அரசியலிடையே சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கதை எப்படி இருக்கும், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போது சிம்பு அவர்கள் நடிக்க போகிற படத்தை சூர்யா அவர்கள் நடிக்க இருக்கிறாரு அப்படின்ற செய்தி வெளியானதில் இருந்தே ரொம்பவே இது வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.